வாங்க இப்போ ஒரு அருமையான டேஸ்ட்டில் கிறிஸ்மஸ் ப்ளம் கேக் எப்படி செய்கிறதுங்கிறத இப்போ வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே பார்க்குறதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு நம்ம பார்த்துடலாம். இப்போ ஃப்ரெஷ்ஷான ஒரு 3 பெரிய பழம் வந்து ஆரஞ்சு பழம் எடுத்து அதோடய ஜூஸை மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஜூஸை பார்த்திங்கன்னா நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு அதோட சாறை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ என்கிட்ட இருக்கக்கூடிய எல்லாமே ட்ரை ஃப்ரூட்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா சீட்லெஸ் வந்து கருப்பு திராட்சை, இது ஆன்லைனில் கிடைக்கிது, இது வாங்கிக்கோங்க. இதுலேயும் மஞ்சள் திராட்சை, உலர் திராட்சை, இதுலேயும் நீட்ட திராட்சையை பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக வந்து 4-5 பேரிச்சம்பழம், அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். டூட்டி ஃப்ரூட்டி எல்லாமே கலந்த கலரில் வந்து அது கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா 240 மில்லிகிராம். இதை வந்து ஒரு பவுலில் நான் இந்த ஆரஞ்சு பழத்தோட ஜூஸை வந்து நான் சேர்த்துக்கிறேன். சீட்லெஸ் கருப்பு திராட்சை இதையும் சேர்த்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 1.5 கப்பு நான் சேர்த்துக்கிறேன். கூடவே இதே கப்பில் பார்த்தீங்கன்னா 1 கப்பு பார்த்தீங்கன்னா டூட்டி ஃப்ரூட்டி, அதையும் நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 கப்பு பார்த்தீங்கன்னா மஞ்சள் உலர் திராட்சை, அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 கப்பு உலர் திராட்சை, அதையும் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா கருப்பு உலர் திராட்சை கண்டிப்பாக சேர்க்கணும். பேரிச்சம்பழம் அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சு செய்கிறதுக்காக நம்ம இது நல்லா கலந்து விட்டுக்கணும். இந்த ஆரஞ்சு பழத்தோட ஃப்ளேவர் நல்லா அந்த ஃப்ரூட்ஸில் வந்து நல்லா இறங்கணும். இது ஒரு 6 ஹவர்ஸ் மூடி வச்சிடலாம். நல்லா ஊறி வரட்டும். ஊறின பிறகு நம்ம எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ ட்ரை ஃப்ரூட்ஸ் நல்லா வந்து 6 ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சது நல்லா ஊறி இருக்கு பாருங்கள். இப்போ நல்லா இந்த அளவுக்கு ஊற வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டும். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதோட சின்னதாக 2 பட்டை, 4 கிராம்பு, 3 ஏலக்காய். இந்த 3 ஏலக்காவோட விதையை மட்டும் இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட சர்க்கரை வந்து இது அரைப்படுறதுக்கு சர்க்கரை ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஏன்னா வெறுமனே அதை மட்டும் சேர்த்து அரைச்சிங்கன்னா அரைப்படாது. சர்க்கரை சேர்த்து அரைச்சிங்கன்னா நல்லா பவுடராக நம்ம அரைச்சிக்கலாம் இதை. இப்போ நல்லா இதை பவுட்ரு பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ மைதா பார்த்திங்கன்னா 1.5 கப்பு மைதா நான் ஒரு சல்லடையில் சலித்து எடுத்துக்கலாம். நல்லா மெஷர்மெண்ட்டு கப்லேயே நல்லா சேர்த்துக்கிறேன். இதில் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், இது 1/4 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா. இதை 3ஐயுமே சலிச்சிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சுக்கோங்க. நான் மாவை நல்லா கலந்து வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கேரமல் சிரப்பு வந்து நம்ம செய்யணும். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானா அடுப்பை சிம்மில் வச்சு இது 1/4 கப்பு வந்து சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரை நல்லா இந்த அளவுக்கு மெல்ட் ஆகும். மெல்ட் ஆகி நல்லா வந்து ப்ரௌன் ஆகும். ரொம்ப கருப்பு கலரில் வர அளவுக்கு ரொம்ப ப்ரௌன் ஆக்கக்கூடாது. ரொம்ப ப்ரௌன் ஆகிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா கசப்பாயிடும். சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் பக்கத்தில் வந்து ஒரு கிண்ணத்தில் சுடுதண்ணி வந்து காய வச்சுக்கோங்க. இப்போ கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நான் எந்த கப்பில் நான் வந்து சர்க்கரை எடுத்தனோ அதே கப்பில் ஒரு 1/2 கப்பு மட்டும் சூடாக வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வைங்க.
பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது. பச்சை தண்ணி சேர்த்தா மேலே தெறிக்கும். அதுக்காக கொஞ்சம் சூடாக வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்திருக்கேன், இந்த கிண்ணம் எடுத்திருக்கேன். இது குக்கர் கிண்ணம் தான் எடுத்திருக்கேன். இப்போ இதை சுற்றில நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பட்டர் பேப்பர் வச்சிடுறேன். பட்டர் பேப்பர் இல்லைன்னா மேலே பார்த்தீங்கன்னா மைதா மாவை இப்படி தூவி விட்டுக்கோங்க. மேலேயும் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இது மாதிரி சுற்றிலும் பட்டர் பேப்பர் வச்சுக்கோங்க. இப்போ பேக் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 100 கிராம் பட்டர் நான் வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து நம்ம செய்கிறதுக்கு 1 ஹவர் 2 ஹவருக்கு முன்னாடி வெளியே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 100 கிராம் பட்டர் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ எலக்ட்ரிக் பீட்டரை வச்சு நான் இதை பீட் பண்ணுறேன். சப்போஸ் நீங்கள் பீட்டர் இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அதில் 2 சுற்றி சுற்றினீங்கன்னா போதும். நான் பீட்டரில் பீட் பண்ணிக்கிறேன். இது கூட பார்த்தீங்கன்னா ப்ரௌன் சுகர் நாட்டு சர்க்கரை நான் 1 கப்பு நான் எடுத்திருக்கேன். அதாவது இது வந்து ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு முட்டை உடைச்சி இதோட சேர்த்துக்கிறேன். நீங்கள் முட்டை சேர்க்கலைன்னா இதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஒரு டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா வெனிலா எசன்ஸ் இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ கூடவே நம்ம வந்து கேரமல் சிரப்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் கலந்து விட்டுக்கோங்க. இது கூட பார்த்தீங்கன்னா நட்ஸு நான் பாதாம் அதே மாதிரி முந்திரி பருப்பு கொஞ்சமாக நான் எடுத்து வச்சுருக்கேன். இதோட நம்ம சேர்த்துக்கலாம். ஊற வச்சுருக்க இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸு இதோட சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம மாவு கலந்து வச்சதை சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் கொஞ்சமாக மாவு கலந்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் மாவு சேர்த்து நான் கலந்துட்டேன். இப்போ ஊற வச்சுருக்க ட்ரை ஃப்ரூட்ஸை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் கலந்துக்கோங்க. இது ஒரே மாதிரி இந்த மாதிரி கலந்துக்கோங்க. கேக் வந்து மாவு வந்து உள்ளே வச்சுருங்க. அப்படியே கலந்ததை அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 45 நிமிஷம் வந்து அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க. கேக் ரெடியாக இருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சூப்பராக வெந்திருக்கும். இப்போ இந்த மாதிரி டூத் பிக்கை வச்சு நான் ஊற்றி பார்க்குறேன்.
நல்லாவே வெந்துருச்சு பாருங்கள். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இது ஆற விட்டுறலாம். இப்போ கேக்கு நல்லா ஆறிடுச்சு. ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் ப்ளம் கேக்கு கிறிஸ்மஸ்க்கு நம்ம செஞ்சுட்டோம் பாருங்கள். இது நீங்களே வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சு ஃபீட்பேக்கில் கமெண்ட் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.